ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. அது நல்ல இப்போ மாதம் வந்து செப்டம்பர் மாதம் ஆண்டவர் அழகாக வழிநடத்திருக்காரு. நம்ம இங்கே உட்காந்துருக்கோம்னா வேறு யாரும் இல்லை, தேவனோட கிருபையினால தான் நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம நன்றி செலுத்துவோம். ஓகே, இன்னைக்கு என்னோட தலைப்பு வந்து how to overcome challenges. ஓகே, சவால்கள் நம்ம எப்படி சந்திக்கிறோம். ஓகே, சவால்கள். ஓகே, எல்லாத்துக்கும் போராட்டங்கள் நம்ம கண்டு போகிறோம். ஆமாம் இல்லையா? உங்களுக்கு யாராச்சும் ஃபஸ்ட்டு என்னோட வாழ்க்கை வந்து பூர்ணமாக இருக்கு, பிரச்சனை இல்லை, கை தூக்க முடியுமா? கண்டிப்பாக தூக்க முடியாது. எல்லாத்துக்கும் பிரச்சனைகள், எல்லாத்துக்கும் போராட்டங்கள் நம்ம அந்த போவோம். ஓகே, கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு சுலபமான வாழ்க்கை இல்லை. ஓகே, பிரச்சனை கடந்து போனோம். ஆனால் நம்ம தேவன் உண்மையை. ஓகே, ஸோ பிரச்சனைகள் நம்ம கடந்து போகிறோம். ஓகே, என்ன மாதிரி பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம் வாழ்க்கையில்? இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம வேர்ல்ட் வியூ நம்ம பார்க்கும்போது லைஃப் இஸ் கெட்டிங் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஓகே, பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 70s and 80s வந்து புருஷன்காரங்க அவங்க வீட்டுக்கு அவங்க வேலைக்கு போவாங்க, அந்த குடும்ப விஷயத்தில் அவங்க சமாளிச்சுருவாங்க. ஓகே, ஹஸ்பண்ட் வேலை செஞ்சால் போதும். ஓகே, ஒய்ஃப் வந்து வீட்டில் வேலை செஞ்சுட்டு அவங்க பிள்ளைங்க பார்ப்பாங்க. ஓகே, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகே, அந்த அந்த வாழ்க்கை நீ வாங்கினா கற்றுக்க நன்றி சொல்லுங்க. ஓகே, பிகாஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கு. ஓகே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலை செஞ்சால் அப்போ தான் நீங்கள் சாப்பிட முடியும். ஓகே, நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃப்ளேஷன், ஓகே, சுக்காய் என்னமோ சுக்காய் வருது, டேக்ஸ். ஓகே, நம்மளுடைய ஹை காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஏறிட்டு போகுது. கேள்விப்பட்டேன் அந்த அரௌண்ட் 95 பெட்ரோல் விட அந்த சப்சிடி அவங்க எடுக்க போகிறாங்க. ஸோ தெரியல போது. ஸோ போராட்டங்கள். ஓகே, ஸோ விதவிதமான போராட்டங்கள். ஓகே, தோல்விகள். ஓகே, கோ டு டிசப்பாயின்மெண்ட்ஸ் இன் அவர் லைஃப். ஓகே, ரொம்ப முக்கியமான போராட்டங்கள் தான் கல்யாண பிரச்சனை. ஓகே, பார்த்தீங்கன்னா இதுதான் சபையில் நம்பர் ஒன் ப்ராப்ளம் வந்து மேரேஜ் ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஓகே, பிகாஸ் ஏன் தெரியுமா? பிசாசுங்க அவரை குடும்பம் அழிக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? பிகாஸ் குடும்பம் வந்து கடவுளோட சித்தம். ஃபேமிலி இஸ் காட்ஸ் பிளான். ஸோ பிசாசு வந்து எப்படியாச்சும் அந்த அம்மா அப்பா அந்த உருவா அவர் எப்படியாச்சும் அவர் அதை உடைக்கலாம். ஓகே, எஸ்பெஷலி அப்பா அம்மா. ஓகே, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நீங்கள் ஒரு வீட்டு தலைவர். ஸோ உங்கள் குடும்பம் நீங்கள் எப்படி வழிநடத்த போறீங்க? ஓகே, அது ஞானம் வேணும். ஓகே, ப்ரே பண்ணுங்க. ஓகே, இப்போ சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கல்யாண பிரச்சனை. ஓகே, பார்த்தீங்கன்னா மேரேஜ் ப்ராப்ளம் இஸ் நெவர் எண்டிங். ஓகே, ஸோ அது ஒரு இட்ஸ் a big concern in the church. ஓகே, சபையில் நிறையா கோர்சஸ், கவுன்சிலிங், ஓகே, செமினார்ஸ்லாம் செய்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து யூ நீட் டு நோ how to handle. ஓகே, கல்யாணம் கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் எப்படி நீங்கள் பேச போகிறீங்க? ஓகே, ஸோ நிறைய சோதனைகள் நம்ம கண்டு போகிறோம். ஓகே, பிள்ளைகள். ஓகே, பெற்றோர்களுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை. ஓகே, பேரண்ட்ஸ். ஓகே, பேரண்டிங் அதுக்கும் நம்ம ஞானம் இருக்கும். பார்த்தீங்கன்னா முந்திலாம் அப்பா வராருன்னா நம்ம அப்படியே. ஓகே, சில பேர் ஒன்றும் அப்படி இருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து இப்போ இன்டர்நெட்னால அவங்க எல்லாம் கட்டி இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஓகே, உங்களுக்கு தெரியாதுப்பா, நீங்கள் அப்டேட்டட் இல்லை அவுடேட்டட். நமக்கு எல்லாமே தெரியும். இப்போ யூடியூப்ல எல்லாமே ஸ்கூல் இருக்கு. ஓகே, அந்த விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஸோ பெற்றோர்களும் பிள்ளைங்களும் பிரச்சனை. ஸோ இது ஒரு சோதனை. ஓகே, ஸோ டாப். ஓகே, அப்பா அம்மா வந்து வேலை செய்கிறாங்க, டயர்டாக இருக்காங்க. அவங்க வரும்போது வீட்டு ரொம்ப டர்ட்டியாக இருக்கு. ஓகே, வீடு வந்து ரொம்ப நாய்ஸியாக இருக்கு. அது ஒரு பிரச்சனை. ஓகே, அதுவும் கண்டு போகணும். ஓகே, ஒர்க் பிளேஸ் கான்ஃப்ளிக்ஸ். ஓகே, வேலை இடத்துல பிரச்சனை இது கண்டிப்பாக இருக்கும். ஓகே, வேலை இடத்துல கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். ஸோ இது மாதிரி சோதனைகள் நம்ம கண்டு போனோம். ஃபைனலி முக்கியமான பிரச்சனை நம்ம இஷ்யூவை நம்ம ஃபேஸ் பண்ணோம்னா பணம் பிரச்சனை. பணம் பிரச்சனை. எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது. ஓகே, ஆனால் பணம் வந்து நம்ம நேசிக்கூடாது. மணி வி ஷுடன்ட் லவ் மணி. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம கடந்து போகிறோம். ஓகே, நிறைய பிரச்சனைகள், நிறைய சோதனைகள் நம்ம கடந்து போகிறோம். ஸோ பைபிள் என்ன சொல்றது அது நம்ம பார்ப்போம்.
ஓகே நம்ம வந்து சொல்யூஷன் சொல்லலாம். ஓகே இதில் யூடியூப் இந்த வீடியோ பாருங்க, இந்த செமினார் பாருங்க, அவங்க சொல்லி கொடுப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. தேவனோட வார்த்தை என்ன சொல்லலாம் அதுதான் நம்ம ஃபாலோ. ஸோ இது சீக்கிரமாக யோவான் 14:33. யோவான் 14:33. John chapter 16 verse 33. ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாரு நம்ம பார்ப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொழுது இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். ஒரு ஆறுதலான வார்த்தை. ஆமென். இந்த வசனம் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா பிரச்சனைகள் வரும். ஓகே நம்ம we cannot run away. ஓகே ஓட முடியாது. ஓகே நம்ம பிரச்சனைகள் கடந்து போகணும். ஓகே we must go through. ஓகே இந்த வசனம் படிக்கும்போது யோவான் அழகா சொல்றாரு பிரச்சனை இருக்கும், ஆனா திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை Amen. God has overcome the world. இங்கிலீஷ்ல அழகா சொல்றது, I told you these things so that in me you may have peace. சமாதானம். ஓகே இப்போ எல்லாரும் சமாதானம் தேடுறாங்க. ஓகே கண்ட இடத்துல தப்பான இடத்துல சமாதானம் தேடுறாங்க. ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கல்ச்சர், ஓகே சாராயம், ஓகே இது வந்து இப்போ நார்மல் ஆச்சு. சரி பரவாயில்ல, குடி நல்லா இருக்கும், ஒரு நல்ல ஃபீல். ஓகே அது வந்து டெம்பரரி தான், கொஞ்சம் காலத்துலாம் சமாதானம் இருக்கும். ஆனால் அந்த இஃபெக்ட் வந்து நம்ம see later. ஓகே இப்போ சமாதானம் தேடுறாங்க. பணம் வச்சா எனக்கு சமாதானம் இருக்கும், பணம் முக்கியம் தான். ஓகே நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அதில் நம்ம சமாதானம் கொடுக்க முடியாது. ஓகே ஆமென். ஸோ சமாதானம் யார்கிட்ட கிடைக்கும்? சமாதானம் பிரபு இயேசு மட்டும். ஓகே ஸோ திடன் கொள்ளாதீர்கள். ஓகே நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். ஸோ நம்ம உபத்திரங்கள் நம்ம தப்பிக்கவே முடியாது. ஓகே ஸோ நான் சொல்ல மாட்டேன் உன் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும், உன் வாழ்க்கை வந்து அவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பாரு. ஓகே நோ ப்ராப்ளம். ஆனால் அந்த உபத்திரங்கள் வழியில இதை ஓகே அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிஸ்டர் சினிமாலே எடுத்தாங்க, நீரே எல்லாம் இயேசுவே, இன்பமும் துன்பமும் சுகமும் வியாதியும். ஓகே இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஓகே பிகாஸ் இதுதான் நம்ம கண்டு போகணும், மாறணும். ஓகே மரணம். ஓகே அது இதுதான் அந்த கடைசி பிரச்சனை, ஃபியர். ஓகே மரணம் பயம் என்ன நடக்க போகுது. ஓகே ஆனால் நம்ம கிறிஸ்தவர்கள் இருக்குமா? நம்ம பயப்பட தேவையில்லை, நம்ம பிரசித்தரை பார்ப்போம். ஏன்னா இயேசுதான் வழி, ஜீவன், சத்தியம். இந்த வசனம் நம்ம படிப்போம். 1 கொரிந்தியர் 10:13. 1 Corinthians chapter 10 verse 13. நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். No temptation has overtaken you except as is common to men, but God is faithful. Okay, He will not allow you to be tempted beyond what you are able, but with the temptation will also make a way of escape so that you are able to bear it. Amen. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியாக போக்கையும் உண்டாக்குவார். இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். ஓகே பிரச்சனைகள் வரும். ஓகே நம்ம சோதனைகள் ஓட முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? திராணிக்கு மேல. இதுதான் நம்ம பைபிள் படிக்கணும். நம்ம பைபிள் வசனம் வந்து நமக்கு தெரியணும். ஓகே நம்ம வசனம் தெரியலாட்டி நம்ம முந்துரும். என்ன ஒரு வாழ்க்கையாச்சு, இந்த வாழ்க்கை வேண்டாம், இயேசு வேண்டாம், நம்ம எல்லாத்தையும் போட்டுருவோம். ஓகே we need to be grounded in the word of God. தேவன் உண்மையுள்ளவராக இருக்காரு. Amen. God is faithful. பாருங்க, உங்க வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 10 வருஷம் என்ன நடந்துச்சு உங்க வாழ்க்கையில. ஓகே சில பேர் ஆக்சிடென்ட்ல வந்துருக்கீங்க. ஓகே சில பேர் இன்னும் கொஞ்சம் தான் நீங்க உயிர் விட்டுருப்பீங்க. ஓகே வியாதியில. ஓகே ஆனால் நம்ம எல்லாம் உயிர் கொடுப்போம். யாருப்பா? தேவன் உண்மையுள்ளவர்.
ஆமென் சொல்லுவோமா? தேவன் உண்மையானவர். ஓகே, ஸோ இந்த சவால்கள் வந்து ரெண்டு விஷயங்கள் செய்யும். ஓகே, either it will make you or it will break you. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களை உருவாக்கும். இந்த சவாலை நீங்க நல்லா பலப்படுத்தி நீங்க ஒரு நல்ல கிறிஸ்தவ போல இருக்கலாம். இல்லாட்டி இந்த சவால், இந்த பிரச்சனை, இந்த சோதனை உங்களை உடைக்கும். ஓகே, யூ கெட் டிசப்பாயின்ட். வேண்டாம், இந்த வாழ்க்கையில் பரவாயில்ல பார்த்தேன், நான் சபைக்கு வரல. ஓகே, ஒரு பிரதர், ஓகே, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஓகே, 50 years அவன் சபையில் நம்ம ஒன்றா மியூசிக் பண்ணோம். ஓகே, ஜஸ்ட் ஒரு 3 months பேக் என்கிட்ட கால் பண்ணி சொல்லி சபையிலேருந்து போகிறேன். சரி, ஏன் பிரதர்? இல்லை இல்லை, ரொம்ப சபையை ரொம்ப என்னை துக்கப்படுத்திட்டாங்க. ஸோ நான் வந்து நான் சபைக்கு ரொம்ப ரொம்ப மாதம் கஷ்டமாச்சு. பிகாஸ் அவர் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி. ஓகே, ஸோ உங்கள் அப்பா அம்மா கிறிஸ்டியன், ஆனால் அது வந்து உங்களுக்கு ரட்சிப்பு அடையாளம் கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து தேவனே உங்களுக்கு சந்திக்கணும். யூ நீட் டு ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ். ஓகே, உங்கள் அப்பா அம்மாவோட ப்ரேயரில் வாழ முடியாது. ஓகே, அவங்க ப்ரே பண்ணுவாங்க. ஓகே, இப்போ எங்கள் அப்பா அம்மா நாங்கள் இன்னும் ப்ரே பண்ணுறாங்க, அதான் நாங்கள் நிற்கிறேன். இல்லாட்டி நான் போயிருப்பேன். அவங்க ஜெபத்தினால நான் ஆசமாக இருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு ஒரு உறவு இருக்கணும் தேவனுக்குள்ளார. அவங்களோட ஜெபத்தில் நான் பரவத்துக்கு போக முடியாது. உன் பாச ஜெபத்தில் நீ பாச ப்ரே பண்ணுவாரு. ஓகே, 4 மணிக்கு நான் பார்ப்பேன். ஓகே, அவங்கள கொஞ்சம் ப்ரே பண்ணுவாங்க, சபைக்காக ப்ரே பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து உங்களுடைய ரட்சிப்பு நிச்சயம் கிடையாது. நீங்கள் ஆளும் தேடணும். யூ மஸ்ட் லுக் ஃபார் காட். பாஸ்டர் ப்ரே பண்ணி அவர் பரவத்துக்கு போயிடுவாரு. ஓகே, நம்மளாம் போயிடுவோம். ஆனால் உங்களுக்கு ஓகே, எல்லாம் சேராது. நீங்கள் ஆளும் முகமாக சந்திக்க போறீங்க. நீங்கள் பதில் கொடுக்கணும். யூ ஆர் கோயிங் டு ஆன்சர் தி கால். ஆண்டவர் பாஸ்டர் கேட்க மாட்டார். ஆமாம், பாஸ்டர் கேட்பாரு. நான் சபை கொடுத்தேன், நீங்கள் அந்த சபை எப்படி வழிநடத்தீங்க, ஆனால் உங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது தானே, உங்களுக்கும் ஒரு ஆத்மா இருக்குது தானே. ஆமாம், உங்களுக்கு ஆத்மா இருக்கு, அது நீங்கள் சிந்திக்கணும். ஆண்டவர் சந்திக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லுவார்? வா என் மகனே, இல்லாட்டி என்ன ஒன்று அதான் அதான் பாஸ்டர் அதான் சொன்னார். நம்மளுடைய ரட்சிப்பு, உங்களுடைய ரட்சிப்பு என்ன, உங்கள் அதான் என்ன வேல்யூ, இவ்வளோ நீங்கள் வேலை கொடுக்குறீங்க. உங்களோட ப்ரையாரிட்டி உங்களுடைய ரட்சிப்பு. ஓகே, சபைக்கு வாங்க. ஓகே, சர்ச் மிஸ் பண்ணாதீங்க. சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னா சபை ஆரம்பிக்காது. சபைக்கு வாங்க, ப்ரே பண்ணுங்க. அந்த Thursday ஆன்லைன் ப்ரே ஜாயின் பண்ணுங்க. அது ஜஸ்ட் ½ an hour தான். ஓகே, ஜாயின் பண்ணுங்க. இதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் நிலைப்படுத்தணும். ஆமென் சொல்லுவோமா? ஸோ சவால்கள் உங்களை உருவாக்கும், இல்லாட்டி உங்களை உடைக்கும். ஸோ நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். இந்த சவால் வந்து என்னை உடைக்கப்படுறதா இல்லாட்டி என்னை உருவாக்க போகுமா? ஸோ நீங்கள் வந்து யோசிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி அந்த சவால், அந்த உபத்திரங்கள் வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் மேக் அவர் லைஃப் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ சவால்கள் வரும்போது அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா வேலை, பிள்ளைங்கள், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க. நான் சொல்கிறேன், என் சபையில் இருக்க மாட்டீங்க. ஓகே, நானும் இருக்க மாட்டேன். ஏன் நான் வரணும்? எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நான் ஏன் அனுபவம் தேடணும்? எனக்கு பணம் இருக்குது, எனக்கு சுகத்தை கொடுத்துருக்காரு, எனக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஸோ நான் ஏன் ஆண்டவர் தேடணும்? நீங்கள் ப்ரே பண்ண மாட்டீங்க, நீங்கள் பைபிள் படிக்க மாட்டீங்க. ஏமே ஓகே, கால்ஸ் வரும். மாஸ்டர், இந்த பிரச்சனை போகிறேன், வசனம் மாஸ்டர், இந்த வசனம் இந்த பிரச்சனை நான் போகிறேன், நான் பைபிள் படிக்கணும். அப்போ தான் நம்ம பைபிள் படிப்போம். இல்லாட்டி நம்ம படிக்க மாட்டோம். நான் சொல்கிறேன். ஓகே, அவங்களோட நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் இல்லை. எல்லாமே நல்லா போதா? ஓகே, ஸோ பிரச்சனை வருவோம், நம்ம நன்றி செலுத்தணும். அப்போ தான் நம்ம பார்ப்போம், ஆண்டவர் இவ்வளோ நல்லவா இருக்காரு, ஆண்டவர் இவ்வளோ உண்மையாக இருக்காரு. Amen. So challenges help us to discover things about ourselves that we never knew. Okay, so sometimes இந்த உபத்திரங்கள் சோதனை நம்ம கற்று போனால் நம்மளே நம்மளுடைய கேரக்டர் நமக்கு தெரியும். ஓகே, நம்ம சில மிஸ்டேக்ஸ் நம்ம செய்வோம். So we learn something about ourselves. Amen. So we must face நம்ம அந்த பிரச்சனை நம்ம கற்று போகணும். We cannot run away. ஐயோ இந்த பிரச்சனை வேண்டாம், நம்ம விலகணும். இல்லை, நம்ம கற்று போகணும். பிகாஸ் அப்போ தான் நம்மளோட ஆண்டோட மகிமையை நம்ம பார்க்க முடியும். ஆமென் சொல்லுவோமா?
So you can overcome. Okay, இந்த பிரச்சனை நம்ம சந்திக்க முடியும். ஆண்டவர் கிருபை, ஆண்டவர் பலத்திலேனாலே நம்ம சந்திக்க முடியும். Amen. So இந்த 4 விஷயங்கள் நம்ம சொல்ல போற 4 பாயிண்ட்ஸ். Okay, இந்த சவால்கள் இந்த உபத்திரத்தை நம்ம எப்படி நம்ம கடந்து போகலாம். Okay, point number 1. Okay, we need to guard our heart. Okay, உங்கள் இதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. Okay, we must guard நம்மளுடைய இதயம் ரொம்ப முக்கியம். Okay, நீங்க என்ன பார்க்குறீங்க, நீங்க என்ன பேசுறீங்க, okay, அது ரொம்ப முக்கியம். Okay, சீக்கிரமாக Proverbs chapter 4 verse 20-23. Proverbs is நீதிமொழிகள் 4:20-23. என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசங்களுக்கு உன் செவி சாய். 21. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். 22. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகும். 23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். Amen. கடைசி வசனம். Above else, guard your heart, for everything else you do flows from it. So நம்ம இருதயம் ரொம்ப முக்கியம். நீங்க என்ன வச்சிருக்கீங்க நம்ம இருதயம் உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, நம்ம சபையில உட்கார்ந்து நம்ம ஒரு முகமூடி போடலாம். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம சிரிக்கலாம். ஆனா நம்ம இருதயத்துல என்னன்னா நம்ம கோத்திரம் பண்றோம். ஓகே, ஸோ 3 விஷயங்கள் நம்ம காத்துக்கொள்ளணும். முதலாவது கோபம் இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, அண்ட் மன்னிக்காமல் நம்மளுடைய சகோதரி நம்ம மன்னிக்கணும். இந்த 3 விஷயங்கள். ஓகே, இதுதான் நம்மளுடைய இப்படிதான் நம்ம இதயத்தை நம்ம காத்துக்கொள்ளலாம். ஓகே, we need to guard our heart from sin. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா கோவம். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் கோவம் இருக்குது. ஓகே, எல்லாத்துக்கும் கோவம் இருக்கு. ஆனால் அந்த கோவத்தினால நம்ம கசப்பு இருக்கு. ஓகே, நம்ம ப்ரீச் பண்ணியிருக்கேன். இந்த கசப்புனால நம்ம நோய்கள் வரும். We get sickness. நிறைய ஆக்சுவலி பைபிளில் போட்டுருக்கு, சயின்டிஃபிக் ரிசர்ச் வேறு செஞ்சுருக்காங்க. ஓகே, உங்களுக்கு கேன்சர் வரும். ஓகே, உங்களுக்கு வியாதிகள் வரும். ஓகே, இந்த கசப்புனால. ஓகே, விட்டுருங்க, பரவாயில்ல, மன்னிச்சிருங்க. ஓகே, சம்டைம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, எனக்கும் சில கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் தன்னை தாண்டி நீங்கள் இருக்கணும். இல்லாட்டி நீங்கள் சொந்தமாக தாண்டினா அது பரவாயில்ல. ஆனால் ஆண்டவருக்கு தாண்டினா நீங்கள் தாங்க மாட்டீங்க. அந்த அவமானம் நீங்கள் தாங்கவே மாட்டீங்க. ஸோ learn to humble yourself before God humbles you. ஓகே, ஸோ கோபம் இருக்கக்கூடாது. ஓகே, கசப்பு இருக்கக்கூடாது. அண்ட் நீங்கள் உங்களுடைய எதிரியை நீங்கள் மன்னிக்கணும். ஓகே, சொல்லும்போதே ஸ்ட்ராங்காக இருக்கு, நான் செய்யணும். ஓகே, ஆனால் நம்ம கிறிஸ்தவ போல நம்ம மாறணும். ஏன்னா இயேசு மன்னிக்கல. ஓகே, அவங்க எதிரி மன்னிக்கல. ஓகே, ஸோ நம்ம இயேசுவை போல நம்ம மாறணும். ஸோ இதுதான் நம்மளுடைய முக்கியமான நம்மளுடைய இருதயம். ஓகே, we must guard our heart. ஓகே, ஸோ one part I want to touch on. ஓகே, பிள்ளைங்களும் பெற்றோர்களும் நான் இந்த பாயிண்ட் நான் தொடர விரும்புகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கும் பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் நிறைய மன வருத்தம். ஓகே, பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள். ஓகே, பிகாஸ் அவங்களுடைய திங்கிங், அவங்களுடைய சிந்தனை வேற. ஓகே, ஸோ ஓப்பன் ஹேப். ஓகே, பார்த்தீங்கன்னா நானும் கண்டு போகிறேன். பிகாஸ் அவங்க வெரி ஸ்மார்ட். ஓகே, அவங்க இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ பேரண்ட்ஸ், ஓகே, நீங்கள் உங்கள் பிள்ளைங்க நேசிக்கணும். யூ மஸ்ட் லவ் யுவர் சில்ட்ரன். நீங்கள் ப்ரே பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானம் வரும். ஓகே, ஞானம் ரொம்ப முக்கியம். யூ நீட் டு நோ வாட் டு சே. சமயம் நம்ம தப்பான வார்த்தையை படிச்சுட்டு நம்மளோட பிள்ளைங்களோட ஃபீலிங்ஸை நம்ம ஹர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஹர்ட் அவங்கள so many years அந்த விதத்தில் இருக்கும், நமக்கு தெரியாது. சமயம் அவங்க வயதாக இருப்பாங்க. ஓகே, ஆனால் நாட்டில் அப்பா அம்மாவுக்கு சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டம். சமயம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யூ நீட் டு காட் யுவர் ஹார்ட். ஓகே, இன்னொரு விஷயம், நீங்கள் வேலை இடத்துல சமயம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க. ஓகே, ஆஃபீஸில் வரீங்களா? ஓகே, அந்த வாகனத்தில் வரீங்களா? உங்கள் பிரச்சனை ஆஃபீஸில் வச்சுருங்க. ஓகே, டோன்ட் பிரிங் யுவர் ப்ராப்ளம்ஸ் டு யுவர் ஹவுஸ். அதான் பிரச்சனை. ஓகே, நானும் அதை நம்ம செஞ்சுருக்கேன். ஓகே, பிள்ளைங்க அவங்களுக்கு தெரியாது. they do not know all this. அவங்க ஆசை அப்பா 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 வரும். ஏய் பாருங்க, இங்கே டயர்டாக. ஓகே,
ஓகே நான் டிவி பார்க்க போறேன் ஓகே அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது ஸோ பேரண்ட்ஸ் guard your hearts towards your children okay and பிள்ளைகள் okay children okay உங்களுடைய பெற்றோரை நீங்க மன்னிக்கணும் okay உங்க பெற்றோரை நீங்க நேசிக்கணும் okay you need to honor உங்க பெற்றோரை நீங்க you need to honor them okay கீழ்ப்படிக்கணும் amen so இதுதான் very very important so இதுதான் நீங்க உங்க ஃபேமிலிக்கு ஒரு ஒற்றுமை இருக்கணும் அப்போதான் அந்த பிரச்சனை நீங்க அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்க ஃபேமிலியில ஒரு ஒழுங்கு இருக்கணும் அந்த ஒழுங்குனா என்ன தெரியுமா ஓகே பைபிள் படிக்கணும் ப்ரேயர் பண்ணணும் ஸோ அப்பா அவர்கள் நீங்க தான் அந்த வீட்டு தலைவர் நீங்க தான் அந்த முடிவு இருக்கணும் வாங்க நம்ம ப்ரே பண்ணலாம் நம்ம அப்பா எல்லாரும் வாங்க நம்ம ஒன்றா கை கொடுத்து நம்ம ஜெபிக்கணும் ஸோ இந்த ஹவுஸ் இன் ஆர்டர் வெளியே பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க சந்திக்கலாம் பிகாஸ் இங்க எல்லாம் ஆர்டரா இருக்கு ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி காட் ஓகே நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கணும் அப்புறம் நம்மளுடைய ஃபேமிலி நம்மளுடைய குடும்பம் வந்து ஆர்டரா இருக்கணும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் உங்க ரிலேஷன்ஷிப் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் உங்க வைஃப்க்கு பிடிக்கலையா அதை செய்யாது ஓகே உங்க ஹஸ்பண்ட் பிடிக்கலையா செய்யாது ஓகே லவ் ஈச் அதர் ஓகே நம்ம ஆண்டவருக்கு நம்ம பொறுத்தனைலாம் செய்யணும் ஓகே மாவுசா ஓகே நம்ம ஃபார் பெட்டர் ஃபார் வர்ஸ் ஓகே நன்மையோ தீமையோ நான் வந்து உண்மையாக இருப்பேன் ஓகே சபை பாஸ்டர் சர்ச் முன்பாக நம்ம அந்த பொறுத்தனை நம்ம செய்யணும் ஓகே ஸோ உங்கள் ஃபேமிலி வந்து யுனைடடாக இருக்கணும் ஓகே அப்பா அம்மா பிள்ளைங்க அந்த உறவு ஒன்லி ஒன் வே இஸ் ப்ரேயர் அண்ட் ரீடிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் ஓகே ஜெபம் அண்ட் தேவவசனம் ரொம்ப முக்கியம் ஓகே நீங்கள் வீட்டு தலைவர் அப்பா அவர்கள் நீங்கள் தான் அந்த முடிவு இருக்கணும் எல்லாரும் வாங்க உட்காருங்க நம்ம ப்ரே பண்ணணும் ஓகே இன்ன வரைக்கும் அப்பா அந்த ரோல் இருக்கிறாரு ஓகே நான் தூங்கிட்டு இருப்பேன் எல்லாம் கண்ணு தட்டி சிவன் வா அது ப்ரே பண்ணணும் ஓகே ஸோ ஃபாதர்ஸ் யூ மேக் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஸோ இதுதான் உங்களோட பிள்ளைங்க உங்கள் மனைவியோட இதயத்தை நீங்கள் காத்துக்கணும் ஸோ அவங்களோட ஹார்ட் வந்து எல்லாம் ப்ரொடெக்டடாக இருக்கும் ஸோ பிரச்சனை வரும்போது அவங்க அந்த பிரச்சனை சந்திக்க முடியும் பிகாஸ் அவங்க தெரியும் ஃபேமிலி அவங்க நேசிக்கிறாங்க ஆமென் பாயிண்ட் நம்பர் 2 ஓகே ஸோ நம்மளோட எதிரிகள் நம்மளுக்கு தீமை செய்வாங்க ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம நேசிக்கிறோமா இல்லாட்டி ஏதாச்சும் செய்யணும் திருப்பி கொடுக்கணும்ல ஓகே ஸோ we need to overcome evil with good ஓகே அவங்க தீமை செய்யறாங்களா நம்ம நன்மை நம்ம செய்யணும் ஓகே ஸோ பழி வாங்காதீங்க ஓகே ஆண்டவர் சொல்லியிருக்காரு ரிவெஞ்ச் இஸ் மைன் இது பழி வாங்குற என்னோட வேலை அது நீ செய்யாத ஓகே உங்க வேலை என்ன நீங்க உங்களுடைய எதிரி மன்னிக்கணும் யூ நீட் டு forgive your enemies ஓகே ரோமன்ஸ் chapter 12 verse 19 to 20 ரோமன் 12:19 இருந்து 21 பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது பழி வாங்குதல் உங்க வேலை இல்ல ஓகே கவனிச்சுங்க கண்டினியூ எழுதி நானே பதில் செய்வேன் ஆமென் என்று கர்த்தர் சொல்கிறார் ஹalleluya என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் ஆமென் 20 அன்றியோ உன் சத்துரு பசியாயிருந்தால் உங்க சத்துரு கண்டினியூ அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதாகில் அக்கினி தழலை அவன் தலை மேல் குவிப்பாய் 21 நீ தீமையால் வெல்லப்படாமல் தீமை நன்மையினால் வெல்லு இந்த வசனம் பார்க்கும்போது ஜோசப் ஓகே பைபிள் ஜோசப் கதை தான் ஞாபகம் வருது ஓகே அவங்களோட அண்ணன் தம்பிமார்கள் அவங்க என்ன செஞ்சாங்க தீயை செஞ்சாங்க ஓகே ஜோசப் அவரோட சகோதரர் மன்னிச்சாரு அந்த மன்னிப்புனால இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு தெரியுமா இல்லாட்டி அந்த ஃபேமிலியில அந்த பாச்ச காலத்துல எல்லாம் செத்துருப்பாங்க தெரியுதா அது அவ்வளோ அதுதான் அந்த நன்மை ஓகே அந்த நன்மை நம்ம பார்க்கவே முடியாது நம்ம பார்க்கவே முடியாது ஆனால் நம்ம செய்யணும் ஓகே வசனம் தான் சொல்றது வாட் இஸ் தி பைபிள் சே அது பிரகாரம் நம்ம சொல்லணும் ஓகே கஷ்டமா தான் இருக்கும் ஓகே கஷ்டமா இருக்கும் அவர் துரோகம் செஞ்சிருப்பாரு ஓகே கஷ்டமா இருக்கும் யூதாஸ் கூட துரோகம் செஞ்சாரு ஓகே மிகப்பெரிய துரோகம்
ஆனால் இயேசு மன்னிச்சாரு. ஆனால் யோசேப் வாழ்க்கையை பார்க்கும்போது if he did not forgive his brothers, இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் இருக்காங்க. இதுதான் அந்த நன்மைகள். ஓகே, ஆனால் ஜோசப்க்கு தெரியாது. ஓகே, ஜோசப் அந்த இஸ்ரேல் அந்த அந்த நாட்டில் என்ன நடக்குது அந்த பஞ்சம் வருது. ஓகே, அவருக்கு தெரியாது. ஓகே, ஆனால் அவருக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த அந்த அண்ணன் தம்பிமார்கள் அந்த அந்த கோபத்தினால அவங்க வித்துட்டாங்க. ஓகே, வித்துட்டாங்க. ஓகே, பிகாஸ் அவங்க ஜோசப் பதில் போடுறாங்க. ஆனால் ஜோசப் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த நன்மை பார்த்தீங்கன்னா, அந்த நன்மை அதனால நம்மளாம் ஆசீர்வதிப்போம். பிகாஸ் ஆஃப் இஸ்ரேல் கண்ட்ரினால நம்மளுக்கு பிளெஸிங் வருது. ஏன் தெரியுமா? நம்ம திரும்பி பார்க்கும்போது பிகாஸ் ஆஃப் அந்த ஜோசப் ஆக்ஷன் அவங்க வேணா அவங்கள இது பண்ணிருக்கலாம், தண்டனை கொடுத்துருக்கலாம். ஓகே, இதெல்லாம் சாப்பிட. ஓகே, இப்போ வேண்டாம், நீங்கள் ஒரு பெரிய துரோகம் செஞ்சுருக்கீங்க எனக்கு. ஓகே, அவர் அப்படியே ஒரு ஒரு பள்ளி வந்து இருக்கலாம். ஓகே, அந்த அதிகாரம் வந்துருச்சு. பிகாஸ் அவர் தான் பிரைம் மினிஸ்டர், அவர் தான் அந்த மந்திரி. ஓகே, அப்படி செஞ்சிருக்கலாம். ஆனால் என்ன செஞ்சாரு? மன்னிச்சாரு. அந்த மன்னிப்புனால இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க. அதுதான் அந்த நன்மைகள். ஸோ சொன்னால் நம்மளோட எதிரி மன்னிக்கும் போது அந்த நன்மைகள் நம்ம பார்க்கவே முடியாது. பார்த்தீங்கன்னா அந்த பலன் நம்ம இப்போ அதை நம்ம வச்சுக்கணும். ஏன் தெரியுமா? ஜோசப்போட மன்னிப்புனால இப்போ நம்ம ஆசீர்வாதம் அந்த கொனைச்சல் பார்த்தீங்களா? ஸோ சொன்னால் அந்த நன்மைகள் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஓகே, மேபி நீங்கள் வந்து அந்த அந்த நன்மைகள் வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்காது, ஆனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆசீர்வாதம். ஓகே, ஸோ நன்மை செய்யுங்க. ஓகே, தீமை. ஓகே, நீங்கள் பழி வாங்காதீங்க. ஓகே, ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அந்த மூணு வேலை. ஓகே, ஐ வில் டேக் ரிவெஞ்ச் ஃபார் யூ. ஆண்டவர் இருக்காரு. நமக்கு என்ன பயம்? ஓகே, ஆண்டவர் இருக்காரு. அவர் நியாயமா செஞ்சுவார். ஓகே, he will do everything according to his right. Amen. வாங்க சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கு? Amen. Hallelujah. And point number 3, keep exercising our faith. ஓகே, உங்கள் விசுவாசத்தை தொடர்ந்து பயிற்சி செய்யணும். ஓகே, எக்ஸசைஸ். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லாட்டி நம்மளுக்கு வியாதி வரும். ஹிந்தி பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து அது ஆப்ஷனல். அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டரே சொல்லுது, ஓகே, ஒன் டே நீங்கள் வந்து 10,000 ஸ்டெப்ஸ் நீங்கள் நடக்கணும். இல்லாட்டி வாழ்க்கையில் பிரச்சனை மாசம் சீக்கிரம் 10,000 ஸ்டெப் நடந்தா என்ன நடக்கும்? ஓகே, ஆனால் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் நம்மளுடைய விசுவாசத்தை. ஓகே, நீங்கள் பாடி எக்ஸசைஸ் பண்ணீங்க என்ன நடக்கும்? நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்க. கரெக்ட்? யூ பி ஃபிட். போய் ஜாகிங் போங்க. ஓகே, ஜிம்முக்கு போங்க. ஓகே, நிக்லஸ் ஜிம் போகிறாரு. ஓகே, பாடியில் நல்லா ஃபிட்டாக இருக்கு. ஓகே, அண்ட் இட்ஸ் வெரி ஹெல்த்தி. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம பயிற்சி செய்யலாம், நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம், நம்மளோட விசுவாசோட லெவல் எப்படி வரும்? ஓகே, நல்லா கவனிச்சுங்க. ஓகே, நம்மளோட விசுவாசத்தை நம்ம தொடர்ந்து ஸோ ஆல்வேஸ் நீட் டு எக்ஸசைஸ். எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறோமா? தேவனோட வாசனம், ஆண்டோட வாக்கு தட்டுங்க. ஓகே, ஆண்டோட இருக்காரு. ஓகே, ஆண்டோட நல்லா கூட்டம் வச்சிருக்காரு. எனக்காக நான் நம்புறேன். சில பேர் வந்து பைபிள் வசனம் நீங்கள் வீட்டில் பேசுறீங்க, அதெல்லாம் செய்ய நல்லா இருக்கும். ஓகே, அதே அந்த வசனம் நீங்கள் படிக்கலாம். வசனம் அப்படியே இருக்கும். Amen. ஓகே, சீக்கிரமாக லூக்கா 8:22-25. Okay, Luke chapter 8 verse 22-25. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட கடலில் ஏறி கடலில் அக்கறைக்கு போக வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். 23 கடவு ஓடுகையில் அவர் நித்திரையா இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசம் அடையாததாய் கடவு ஜலத்தினால் நிறைந்தது. 24 அவர்கள் அவரிடத்தில் வந்து ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. 25 அவர் அவர்களை நோக்கி என்ன சொல்றாரு? அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் விசுவாசம் எங்கே? அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு இவர் யாரோ காற்றும் ஜலத்துக்கும்
கட்டளையிடுகிறார். அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். Amen. ஆமென் சொல்லுமா. ஒரு வலிமையான ஒரு வசனம். காற்று வரும்போது ஆண்டவருக்கு நம்மளால. ஆனா அந்த விசுவாசம் இருக்கணும். ஓகே, சரி, ஆண்டவர் அந்த படகுல இருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பயம். ஓகே, அதே போல இயேசு இங்க இருக்காரு, நம்ம எதிரில் இருக்காரு. ஓகே, நம்ம எதிரில் இருக்காரு. ஸோ ஏன் நமக்கு பயம் வருது? ஓகே, ஸோ அதான் நம்மளை அதான் இயேசுக்கிறார், உங்க விசுவாசம் இங்க. Where is your faith? ஓகே, விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த விசுவாசனால நம்ம தேவனுடைய பிரசன்னத்துல வர முடியும். ஓகே, இப்போ நம்ம வாழ்றது விசுவாசனால, பிகாஸ் ஆஃப் ஃபேத். இந்த பைபிள் கூட நம்ம ஃபேத்னால நம்ம படிக்கிறது தானே. ஓகே, இந்த கதையை நம்ம பார்த்துருக்கோமா? அத்துள்ள தான் பார்த்துருக்கோம், யூடியூப்ல பார்த்துருக்கோம். ஆனால் உண்மையாக பார்த்துருக்கோமா? எல்லாம் விசுவாசம் தானே. ஸோ முழுசா நம்ம இயேசுவே நம்ம பிகாஸ் இயேசு நம்ம இருதயத்தில் இருக்காரு. Amen. And இயேசு சொல்றாங்க, if you don't believe, you do not have faith, அவர் வந்து அற்புதம் செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியுமா? உங்க விசுவாசம் இல்லாட்டி இயேசு உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியாது. நான் சொல்லல, வசனம் சொல்றேன். வாங்க நம்ம படிப்போம். மத்தேயு 13:58. Matthew chapter 13 verse 58. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அநேக அற்புதங்கள் செய்ய முடியல. ஆண்டவர் அந்த வல்லமை இருக்காரு. அந்த வல்லமை இருக்கு, அந்த பாவம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அவங்க வந்து விசுவாசம் இல்லை. எப்படி தெரியுமா? நீங்க ஒரு பவர்ஃபுல்லான காடி வச்சிருக்கீங்க. ஓகே, ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ், வெரி பவர்ஃபுல் லேட்டஸ்ட் காடி. ஓகே, எல்லாம் ஃபுல் ஸ்பெக், ஓகே, அழகா இருக்கு, எல்லாமே இருக்கு, அது ஃபாஸ்டா போகலாம். ஆனால் உங்களுக்கு பெட்ரோல் இல்லை. அதே போல நம்மளோட வாழ்க்கை. ஓகே, இயேசு எல்லாம் வாக்குதான், பைபிள் எல்லாம் வச்சிருக்கோம். ஆனா விசுவாசம் இல்லாட்டி அந்த வண்டியில பெட்ரோல் இல்லை, நம்ம மூவ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ சம்டைம்ஸ் நம்ம we need to have faith. ஓகே, நமக்கு வேற வழி இல்லை. ஓகே, அன்று மேல நம்ம முழுசா நம்ம விசுவாசம் வைக்கணும். we need to believe. Amen. ஸோ விசுவாசம் எப்படி வருதுன்னா, நம்ம தோல்வி வரும்போதுனா நம்ம என்ன சொல்லணும்? நம்ம வெற்றியா இருக்கணும். அந்த தோல்வியில நம்ம சொல்லணும், ஆண்டவர் வாக்குத்தால நம்ம வெற்றியா இருப்போம். ஓகே, நீங்க மரணம் நீங்க கண்டு போறீங்கன்னா ஆண்டவர் மூலமா எனக்கு ஜீவன் கிடைக்கும். வாங்க சொல்லுவோமா? ஸோ நீங்க பண பிரச்சனை வழியில கடந்து போறீங்களா? நீங்க இயேசு நம்ம ஆண்டவர் ஒரு வழி தோற்பாரு. ஓகே, இந்த பிரச்சனையில ஒரு வழி தோற்பாரு. நீங்க நம்பணும். ஓகே, கடைசி நீங்க நோய்கள் பிரச்சனை நீங்க போறீங்களா? நம்ம யெகோவா ராஃபா வாங்க சொல்லுவோமா? யெகோவா ராஃபா நம்ம சுகம். ஓகே, நம்ம ஆராதனை பாட்டு அழகா பாடுறோம், யெகோவா ராஃபா, நல்லா இருக்கு. ஆனா நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஓகே, பாடுறது இல்லை, ஆனா நம்ம ஃபாலோ பண்ணணும். வாட் வி சிங், இது வந்து ஆண்டவருக்கு நம்ம பாடுறோம். ஸோ நம்ம யெகோவா ராஃபா சுகம் தந்த தெய்வமே. ஆனா நம்ம ரியலி நம்ம உண்மையாக நம்ம நம்புறோமா? ஆண்டவர் சுகம் கொடுப்பாரு, நம்ம நம்பணும். நான் சொல்றேன், நீங்க இந்த நோய்கள்ல நீங்க சுகம் வந்துச்சுன்னா உங்களோட விசுவாசம் இன்னும் போயிடும். பார்த்தீங்கன்னா பாஸ்டர் இவ்வளோ இந்த வயசுல ஏன் இவ்வளோ பவரா ப்ரீச் பண்றாரு? விசுவாசனால. ஓகே, அந்த பாஸ்டர் சாட்சி உங்களுக்கு தெரியும். ஓகே, அவர் கேன்சர் சர்வைவர். ஓகே, அதனால அவர் விசுவாசத்தை பாருங்க. ஓகே, நான் டவுன் இருக்கேன், அப்பா தான் கால் பண்ணாரு, பயப்படாத, நான் ப்ரே பண்றேன், அருள்காரு, இவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ ஆண்டோட வார்த்தையில நம்ம நல்லா அந்த அஸ்திபாரம் இருக்கணும். ஓகே, மஸ்ட் பி கிரவுண்டட். இந்த அஸ்திபாரம் வந்து கடவுள் வார்த்தை தான். இந்த அஸ்திபாரம் ஒரு முதலாளி இல்லை, அஸ்திபாரம் ஒரு வேலை இல்லை. ஓகே, உங்க அஸ்திபாரம் ஒரு அந்தஸ்து இல்லை. உங்க அஸ்திபாரம் வந்து கடவுளுடைய வார்த்தை. இமை அதுக்கு மேல ஜெபம். ஓகே, அதுதான் நம்மளுடைய அஸ்திபாரம். ஓகே, அந்த அஸ்திபாரம் வந்து சுகமா இருக்கும். ஓகே, அது சீக்கிரமா முடியாது அப்படின்னு சொல்லுமா? கடைசியில நம்ம இருக்க போறேன். ஸோ நீங்க ஒரு பிரச்சனை பண்ண போறீங்களா? நீங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே, ஓகே, நான் நடவடிக்கை நம்ம எடுக்க வேண்டும். we must take action. ஓகே, நீங்க ஒரு பிரச்சனை போறீங்களா? ஓகே, நீங்க ஏதாவது செய்யணும், நீங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்.
ஓகே இப்போ என்ன பிரச்சனைனா we must do something about it. Faith needs action. விசுவாசம் நம்ம சொல்றது வேற விஷயம், ஆனா நம்ம ஒரு action எடுக்கணும். Amen. ஓகே, ஸோ கிறிஸ்தவ பிரச்சனை என்ன தெரியுமா? இது ஒரு அழகான வார்த்தை, நான் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன் தமிழ்ல. Don't wallow in your sorrow. ஓகே, உங்க சோகத்தில் மூழ்க வேண்டாம். ஐயோ அம்மா அம்மா ஐயோ ஐயோ ஐயோ. ஓகே, ஆண்டியே சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தை ஐயோ நம்ம சொல்லவே கூடாது. ஆனால் நம்ம அதை அப்படியே அது அப்படியே நேச்சுரலாக வருது. ஐயோ 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 அப்படி வருது. ஓகே, ஸோ கிறிஸ்தவ நம்ம என்ன வெரி கம்ஃபர்டபுள். ஓகே, ஆண்டோட ஆசீர்வாதம். ஓகே, நம்ம நல்லா இருக்கணும். ஓகே, நம்ம நல்லா சுகமா இருக்கணும், சொகுசா இருக்கணும். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அம்மா 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 ஐயோ 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 அண்ணே இங்கே இருக்கீங்கப்பா, அப்பா இயேசு வைக்குது. ஓகே, ஸோ வாலோனா நம்ம மூழ்கணும். ஓகே, வருகுதா? ஸோ எக்ஸப்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஓகே, நீங்க சீக்கா இருக்கீங்களா? ஓகே, இன்னும் டாக்டர் இருப்பாங்க, இல்லாட்டி பாஸ்டர் இருப்பாங்க, பாஸ்டருக்காக ப்ரே பண்ணுங்க. ஓகே, ஆன்லைன் மீட்டிங்கில் எனக்காக ப்ரே பண்ணுங்க. சில பேர் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, நன்றி, எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். காய்ச்சல் இருக்க ஓகே, சரி நம்ம படிக்கிறோம். ஓகே, ஒரு ஆக்ஷனும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் இஃப் யுவர் ஜாப்ல உங்களுக்கு வேலை இல்லை, அப்போ வேலை தேடுங்க. ஓகே, கால் பண்ணுங்க, மேக் கான்டாக்ட். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் வாட்ஸ்அப்பு ஒன்றும் இது பார்க்குறோம் அதை பார்க்குறோம். ஸோ நீங்கள் அந்த ஃபோனை பற்றி வெரி பவர்ஃபுல் டூல். கான்டாக்ட் நம்ம வேலை வேணும். ஓகே, ஹெல்ப் பண்ணுங்க பிரதர். ஓகே, நீங்கள் ஒரு ஆக்ஷன் இருக்கும். நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அப்போ தான் ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆமாம் சொல்லுவோமா? இல்லை பசங்க நான் எல்லாம் ஜெபத்தில் வச்சுட்டேன். ஓகே, உங்களை போயிட்டு ஏர் பண்ணுறேன் பார்த்து தூங்குது. நான் ஜெபத்தில் வச்சுருக்கேன். ஏசு தூங்கினாரு படத்தில், நானும் தூங்க போகிறேன். நல்லா இருக்கு. ஆனால் வேலை இல்லை, ஒன்றுமே இல்லை, பண பிரச்சனை இருக்கான்னு போறீங்க. உங்கள் காலத்தில் பிரச்சனை வந்தா பாஸ்டர் தேடுங்க. பாஸ்டர் எனக்கு ப்ரே பண்ணுங்க பாஸ்டர், நான் பிரச்சனை கடந்து போகிறேன், எனக்கு கவுன்சிலிங் கொடுங்க. ஓகே, எனக்கு ஹெல்ப் கொடுங்க, எனக்கு ஆலோசனை கொடுங்க. நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் ஆக்ஷன் எடுக்காட்டி எப்படி ஆர்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? ஸோ யூ மஸ்ட் டேக் ஆக்ஷன். ஓகே, ஸோ நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? பைபிளை படிங்க. ஓகே, ரீட் யுவர் பைபிள். ஸோ பார்த்தீங்கன்னா பைபிள் வந்து டெய்லி இது ஒரு உணவு. ஓகே, உங்கள் ஆரோக்கிய வாழ்க்கை ஒரு உணவு. ஓகே, நாட் இது வந்து மருந்து கிடையாது. சீக்கா இருக்கும்போது நீங்கள் அதான் பிரச்சனை. ஓகே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரச்சனை வேணா அப்புறம் பைபிள் தொடங்கணும். ஓகே, பிரச்சனை முடிச்சுன்னா ஓகே டாட்டா அந்த ஷெல்ஃபில் அப்படியே அழகாக தொடச்சி வச்சுருவோம். ஓகே, சம்டைம் பைபிள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அழகாக இருக்கு. ஓகே, புதுசாக இருக்கு. பாஸ்வேர்ட் பைபிள் பாருங்க. திடீர் படிங்க இங்கிலீஷ் பைபிள் பாஸ்வேர்ட் பைபிள் பண்ணுங்க. பாருங்க, படிக்க முடியாது. தோண்டிங்கன்னா எல்லாம் வந்துடும், டீச்சர்ஸ்லாம் வந்துடும். நான் பார்த்துட்டு நான் பேசுகிறேன், அப்பா நம்ம பைபிள் அவன் சொல்ல வேண்டாம், இந்த பைபிள் ஒரு பாஸ்டர் கொடுத்தாரு, அவனுக்கு ரொம்ப பொக்கிச்சோம். ஆனால் நான் வாங்கினேன். போய் கஷ்டமாக கண்டுபிடிச்சி அந்த சேம் டைப் ஆஃப் ஃபோன் நான் வாங்கினேன். பாஸ்டர் பைபிள் பாருங்க. ஓகே, நீங்கள் பாஸ்டர் கொண்டு வரல வந்தீங்கன்னா எல்லா பேஜஸ் ஃபுல்லாக பாஸ்டர் படித்து அதெல்லாம் பண்ணி அதை பார்க்கும்போது அந்த மியூசிக் நினைக்கிறோம். ஓகே, பாஸ்டர் நோட்ஸு. ஓகே, டெய்லி ரொம்ப. ஓகே, ஸோ ஒரு வார்த்தை இருக்குது. உங்கள் பைபிள் சுத்தமாக இருக்கா? அப்போ உங்கள் வாழ்க்கை அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா? உங்கள் பைபிள் அழுக்கா இருக்கா, கிழிஞ்சிருக்கா? ஓகே, அப்போ உங்கள் வாழ்க்கை சுத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்காக பைபிள் போட்டேன் சேர்த்து கடவுள் வாழ்க்கை நமக்காக சேர்க்கணும். ஆமென். ஸோ உங்கள் பயம் வருதா? ஜெபிங்க. ஸோ நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ நம்ம மூழ்க வேண்டாம். ஐயோ பாஸ்டர் முடியல பாஸ்டர் எப்படி வரும். ஓகே, சம்டைம்ஸ் விசேஷ கூட்டம் பாஸ்டர் வராரு. ஓகே, சில விசேஷங்கள் போறீங்க, தொடர்ந்து போறீங்க. உங்கள் விசுவாசம் இல்லை, அவர் ஆண்டு பார்த்துருக்காரு, ஆண்டு இருக்காரு, நம்ம ஆண்டு இருக்காரு. ஸோ அந்த 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 பாஸ்டரை பார்க்கும்போது ஏதாச்சும் கிடைக்குமா அப்படி நம்ம போகிறோம். ஸோ ஆண்டவர் மேலே நீங்கள் விசுவாசத்தை வைக்கணும். ஸோ யூ மஸ்ட் டேக் ஆக்ஷன்.
ஓகே யூ மஸ்ட் ஆக்ஷன். கடைசி வசனம் நான் முடிக்க போறேன். சங்கீதம் 40:1-3. ஓகே கடைசி வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். ஆமென். அவர் என்னிடமாய் சாய்ந்து ஆமென். என் கூப்பிடுதலை கேட்டார். கூப்பிடுதே கேட்டார். 2 பயங்கரமான குழியிலோ பயங்கரமான குழியிலே உளையான சேற்றிலும் இருந்து உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார். என் கால்களை கல்லின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. 3 நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். ஆமென் சொல்லுமா. தாவீது எழுதுறாரு. ஓகே இது பாத்தீங்கன்னா அந்த 2வது வசனம் பயங்கரமான என்ன குழியில உளையான சேற்றிலே இருந்தார். சோ பாத்தீங்கன்னா அந்த குழியில ஓகே அவர் டேவிட்ல இருக்கிறார். ஓகே சோ ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவரு என்ன கண்களை கண்மை மேலே நிறுத்தி என்ன சொல்லுமா. சோ அந்த குழியில அந்த கண்மண் மேல் இருக்கு. கண்மண் ராக் தானே. சோ அந்த ராக் அங்க இருக்கு. சோ கடவுள் அங்க இருக்காரு. ஓகே சோ எப்படி அவர் தூக்க முடியும்? நீங்க தான் அந்த ஆக்ஷன் எடுக்கணும். நீங்க தான் அந்த கால் எடுத்து இந்த ராக் மேலே போயிட்டு நீங்க அந்த பிரச்சனை இருக்குல்ல நீங்க வெளியே வரணும். ஓகே ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன பிரச்சனை? அந்த ஹெல்ப் இருக்கு. அங்க இருக்காரு அந்த ஹெல்ப் அந்த கண்மண் மேல இருக்காரு. ஆனா நம்ம ஆக்ஷன் எடுக்கல. ஆண்டவர் இருக்காரு. ஆண்டவர் வசனம் இருக்கு. பாஸ்டர் இருக்காரு. அந்த சப்போர்ட் இருக்கு. ஆனா நம்ம அந்த ஆக்ஷன் எடுக்கல. அந்த விசுவாசம் எடுக்கல. அந்த கண்மண் மேலே ஏறிட்டு நம்ம அந்த பிரச்சனை வெளியே வரணும். அந்த நம்ம ஆக்ஷன் எடுக்கல. அதான் நம்ம பிரச்சனை. இசை டேவிட் அந்த குழியில இருந்தாரு. ஆண்டவர் அவரு தூக்கி எடுக்கல. ஆனா அவரு கண்மண் போட்டாரு. ஓகே இதுதான் ஒரு அழகான விஷயம். அந்த கண்மண் யாரு? இயேசு. இல்ல ஒரு அழகான பாரு. இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தேவன் நீரே. எந்த கண்மலையானவரே பாருமா. என்னை காக்கும் தேவன் நீரே. வல்லன் மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. அதுக்காக நம்ம ஆராதனை சொல்லுவோம். இந்த கண்மணி யாரு? இயேசு. இயேசுதான் நம்மளுடைய அஸ்திபாரம். கல்லு பார்த்தீங்கன்னா ஃபோமா இருக்கும். ஓகே அதுதான் அவங்க வச்சு அவங்க வீட்டு கட்டுவாங்க. ஆமே கரெக்டாச்சும் மண்ணு வச்சு கட்டுவாங்களா? சிமெண்ட் வச்சு கட்டுவாங்களா? இல்லை இங்க கான்கிரீட் பண்ணுவோம். ஓகே கான்கிரீட்னா கல். அது ஃபோர் பண்ணுவாங்க. கல்லுனா அந்த கண்மணி யாரு? இயேசு. நீங்க இயேசு பாருங்க உங்க பிரச்சனை அவங்க வருகிறாங்க. ஏன்னா அது ரொம்ப ஆண்டவர் நம்ம ரொம்ப நேசிக்கிறாங்க. God really loves us so much. அதான் ரொம்ப உயிரோடு இருக்கும். ஓகே நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவர் அவர் நம்மளை நியாயத்துக்கு பண்ணால் நம்ம இங்கே இருக்கக்கூடாது. இப்படி go through God's judgment you're not supposed to be here. ஓகே நம்மளாம் நடந்தது இருக்கணும். ஆனால் நம்ம தூக்கி நம்ம வீட்டு வச்சிருக்காரு. அப்படின்னு சொல்லுவோமா? இப்போ தேவன் உண்மை உள்ளவர். ஸோ இந்த சவால்கள் 2 விஷயங்கள் வரும். உங்களை உருவாக்கும் இல்லாட்டி உங்களை உடைக்கும். ஸோ நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஓகே ஸோ உங்களுக்கு கோபம் கசப்பு மன்னிக்காமல் அது இருக்கக்கூடாது. உங்கள் இதையே நீங்கள் மன்னிக்கணும். ஓகே உங்கள் இதயத்தை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவோமா? அண்ட் விசுவாசத்தை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யணும். ஓகே எக்ஸசைஸ் ஓகே கடைசி பாயிண்ட் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். தீர்மானம் இருக்கணும். ஆண்டவர் நமக்காக நான் வாழப்படுறேன். ஓகே நன்மையோ தீமையோ சுகமோ ஓகே வியாதியோ நான் உங்களுக்காக நம்ம வாங்க இந்த பார்வை மாறும். ஓகே நீரையெல்லாம் பேசுவேன். அதை நல்லா கண்ணில் ஓடி நம்ம தீர்மானிப்போம். அதற்காக நம்ம உண்மையாக